இன்னொரு இனத்திற்கு நடக்கின்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது அது சில வேளைகளில் தமிழர்களுக்கும் நடந்தது இனப்படுகொலை என்கின்ற விவகாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு பேருதவியாக அமையும் என்பதே எனது கருத்தாக இருக்கிறது. இவர்களுடைய பிரச்சாரம் என்பது ஹமாஸ் ஆதரவாளர்கள் என்ற பாணியிலான ஒரு தலைப்பை இட்டிருந்தாலும் இது பலஸ்தீனத்தில் படுகொலை செய்யப்படுகின்ற குழந்தைகள், பெண்கள் உட்பட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் பற்றிய கவன ஈர்ப்பில் ஈடுபடுகின்ற மக்கள் சார்ந்தது. ஹேட் கிரைம்ஸ் என்கின்ற வகைக்குள் வரக்கூடிய ஒரு வேற்றுமை தரக்கூடிய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற இந்த ஊடகம் ஒரு யூதருக்கு சொந்தமானது. அவர் ஒரு கன்சர்வேட்டிவ் சார்ந்த ஒரு கட்சி அரசியலில் ஈடுபட்டிருந்தவர். இப்போ நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக அல்லது அவைகள் மழுங்கடிக்கப்படுகிற போது எங்களுடைய உயிரையும் உரிமையும் காத்துக் கொள்வதற்காக மக்கள் திரண்டெழுந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் கடைசியிலே பயங்கரவாதிகள் என்கிற முத்திரை குத்தப்பட்டதும் அவர்கள் மேல இந்த முத்திரை குத்துகிற அந்த லேபிளிங் என்பது எங்களுக்கு புதிதான ஒன்றல்ல. கொல்லப்படுகின்ற குழந்தைகளையும் பெண்களையும் மக்களையும் அவர்களுக்கு உணவு இல்லாத நிலை, தண்ணீர் இல்லாத நிலை, வைத்தியசாலைகள் இல்லாத நிலை, ஒரு குறிப்பாக முள்ளிவாய்க்கால் போன்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற நிலையில் அவர்கள் இப்பொழுது அந்த சில நாடுகள் முன்வந்தபடியால் அவர்களுடைய குரல்கள் மேலெழும்புகின்றன. அது தொடர்பான போராட்டங்களில் கலந்து கொள்பவர்களை சாதாரணமாக ஒரு குழுவாக சித்தரித்து மேற்கொள்ளப்பட்ட இந்த பிரச்சாரம் வன்மையாக கண்டிக்கப்பட. இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மாணாக்கர்களோ அல்லது பொதுமக்களோ அரசுகள் பல செய்வதைத்தான் செய்கின்றார்கள். அரசுகள் கண்டிக்கின்றன, அரசுகள் தாக்குதலை நிறுத்த சொல்கின்றன, அரசுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடர்கின்றன, அதற்கு அணிகளாக திகழ்கின்றன. எனவே அவ்வாறான ஒரு அணிதிரள்கள் தான் இப்பொழுது நடைபெறுகின்றது. இப்பொழுது குறிப்பிட்டீர்கள் என்றால் இந்த ஹமாஸை முன்னிலைப்படுத்தி மக்களை அழித்தல் என்பதில், அதாவது ஹமாஸ் அழிந்த பிறகுதான் நாங்கள் இந்த பலஸ்தீனிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதை அவர்கள் கூறுகின்ற பொழுது அங்கே உள்ள ராணுவ வீரர்கள் கூட அதனை நம்பவில்லை. ஹமாஸை அழிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை அழிப்பதானால் ஒட்டுமொத்த மக்களையும் அழிக்க வேண்டும். நடுநிலை பேணுவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர் என்ற ரீதியில் சந்தித்த அனுபவங்கள் மிகவும் கசப்பானவை. இரண்டாம் தர பிரஜைகளை விடவும் கேவலமாக தமிழர்களை பார்த்தவர்களாக கூட இருந்தார்கள். எனவே இவ்வாறான பிரச்சாரத்தை இங்கே மேற்கொள்வது என்பது கனடாவின் பல்கலாச்சார தன்மையையும் கனடாவின் அனைவருமே சமம் என்கின்ற தன்மையையும் தவிர்ப்பதாக அல்லது அதனை மறுதளிப்பதாக ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். FM 101.3 வழியாக நேரம் இப்பொழுது 8:15 ஆகியிருக்கிறது. இந்த நேரம் நாங்கள் அரசியல் சமூக ரீதியாக அண்மையிலே பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிற விடயங்கள் குறித்து பேசுவதற்கான நேரம். இங்கே கனடாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த விடயம், இந்த நாடு எல்லாருக்குமான நாடு. இந்த நாட்டிலே எப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இனம், மதம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எங்களுடைய மொழி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அதற்காக நாங்கள் தீவிரிக்கிறோமோ அதே அளவுக்கு இங்கே இருக்கிற மற்ற இனங்களுக்குமான மரியாதையை கொடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சட்ட ரீதியாகவும் சரி, இல்லாவிட்டால் சமூக ஒழுக்க ரீதியாகவும் சரி நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அண்மையிலே நேற்றைய நாடிலே இடம்பெற்றிருக்கிற செய்தி, இல்லாவிட்டால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற செய்தி நிறைய பேரினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதற்கு அப்பாலே கண்டனத்தை வெளியிடுவதற்கு காரணமாகி இருக்கிறது. காரணம், டொரண்டோவினுடைய மாநகர வீதிகளிலே முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை தாங்கியவாறு, முஸ்லிம்கள் கனடாவை முற்றுகையிட்டுள்ளார்கள் என்கிற பிரச்சாரத்தை தாங்கியவாறான ஊர்திகள், ஒரு வாகனம் ஒன்று டொரண்டோவினுடைய வீதிகளிலே வலம் வந்திருக்கிறது. அதற்கு இப்பொழுது வலதுசாரி ரெபல் நியூஸ் ஊடகம் உரிமை கோரியிருக்கிறது, அது தங்களுடையது அப்படி என்று. அந்த ஊர்தியிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற புகைப்படங்களை பார்த்தீர்களாக இருந்தால் ஹமாஸ் ஆதரவு குழுக்களுக்கு ஆதரவானவர்கள் இங்கே வீதிகளை மறைத்து போராட்டங்களை நடத்துகிற போது சில புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு அந்த புகைப்படங்களை தாங்கியவாறாக அந்த வாகனம் டொரண்டோவினுடைய பிறந்திருக்கிற நடமாடி இருக்கிறது. இதை பார்த்த பலரும் இது இங்கே இருக்கிற இன
அங்கீகாரத்திற்கு, ஒவ்வொரு இனத்தையும் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும் என்கிற அந்த இன அங்கீகாரத்திற்கு இன வெறுப்பு ரீதியான ஒரு ஒரு பிரச்சாரத்தை பரப்புவதாக இருக்கிறது என்ற அதிருப்தியையும் கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இது தொடர்பாக இந்த சமூகமாக நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் திரு சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா, வணக்கம் நேயர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? இந்த அரசியல் கலந்துரையாடல் கூட உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், நலம், நன்றி. ஆமாம், நேற்றைய நாளிலே இடம்பெற்ற இந்த செய்தி பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. காரணம், இது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல், இன ரீதியான ஒரு வெறுப்பை காண்பிக்கிறதான ஒரு செயல். இவ்வாறு ஒரு ஊர்தி, ஒரு வாகனம் டொரண்டோவினுடைய பெருந்தெருக்கள்ல இந்த புகைப்படங்களை தாங்கி நடமாடுவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? முதலாவதாக நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இவர்களுடைய பிரச்சாரம் என்பது ஹமாஸ் ஆதரவாளர்கள் என்ற பாணியிலான ஒரு தலைப்பை இட்டிருந்தாலும், இது பலஸ்தீனத்தில் படுகொலை செய்யப்படுகின்ற குழந்தைகள், பெண்கள் உட்பட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் பற்றிய கவன ஈர்ப்பில் ஈடுபடுகின்ற மக்கள் சார்ந்தது. இது ஒரு குடும்பம் செய்யவில்லை, இது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் மாத்திரம் செய்யவில்லை. இஸ்லாமியர்களும் இதில் பெரும்பான்மையாக பங்கு பெற்றுகின்றார்கள். ஏனென்றால் அங்கே பலஸ்தீனத்தில் பாதிக்கப்படுபவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றபடியால். எனவே இவர்கள் இங்கே முன்வைக்க விரும்புகின்ற அந்த கருத்தாடலான ஹமாஸ் ஆதரவாளர்கள் என்பதை நாங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அவ்வாறானவர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மனிதநேயம் கொண்ட கனேடியர்கள், மற்ற இனத்தவர்கள். இப்பொழுது பெரும்பாலான கனேடியர்கள் கூட இந்த விவகாரத்தில் தங்களுடைய கருத்துக்களை மாற்றிவிட்டார்கள். குறிப்பாக அவர்கள் தற்பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த பல கனேடியர்கள் கூட மாறிவிட்டார்கள். அதே போல பல நாடுகள் கூட மாறிவிட்டன. அந்த நிலையில் இவ்வாறான ஒரு அதாவது ஹேட் கிரைம்ஸ் என்கின்ற வகையில் வரக்கூடிய ஒரு வேற்றுமை தரக்கூடிய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற இந்த ஊடகம் ஒரு யூதருக்கு சொந்தமானது. அவர் ஒரு கன்சர்வேட்டிவ் சார்ந்த ஒரு கட்சி அரசியலில் ஈடுபட்டிருந்தவர். இப்பொழுது அதில் ஈடுபடாததிலும் பொழுதிலும் ஒரு வலதுசாரியை சார்ந்தவர். எனவே அவர் தனது ஊடக ஒரு வாகனத்தில் ஒரு மூன்றாம் தரப்பாக, அதாவது பல்கலைக்கழக வளாகங்களையும் மற்ற இடங்களையும் ஆக்கிரமிக்கும் ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு எதிரான குழு என்கின்ற ஒரு பெயரில் செயற்படுபவர்கள் குறித்த தனது அவர்கள் கொடுத்த விளம்பரத்தை தனது வாகனத்தில் கொண்டு சென்றதாக குறிப்பிடுகின்றார். ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு இனம் சார்ந்த, மதம் சார்ந்த பிரச்சாரம் என்பது மனிதர்களிடையே அது ஒரு பெரிய உணர்ச்சியை ஏற்படுத்தும். சில வேளைகளில் சிலருக்கு குடும்பங்களையும் விட மேலாக மதமும் இனமும் இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறான பிரச்சாரத்தை இங்கே மேற்கொள்வது என்பது கனடாவின் பல்கலாச்சார தன்மையையும், கனடாவின் அனைவருமே சமம் என்கின்ற தன்மையையும் தவிர்ப்பதாக அல்லது அதனை மறுதளிப்பதாக ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. இது ஒரு மாற்று கருத்திற்கான தளமாக இவர்கள் எடுத்திருந்தால் கூட அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு சில வரையறைகள் இருக்கின்றன. இப்பொழுது மக்களின் கவனம் எல்லாம் அங்கே கொல்லப்படுகின்ற குழந்தைகளையும், பெண்களையும், மக்களையும், அவர்களுக்கு உணவு இல்லாத நிலை, தண்ணீர் இல்லாத நிலை, வைத்தியசாலைகள் இல்லாத நிலை, ஒரு குறிப்பாக முள்ளிவாய்க்கால் போன்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற நிலையில் அவர்கள் இப்பொழுது அந்த சில நாடுகள் முன்வந்தபடியால் அவர்களுடைய குரல்கள் மேலெழும்புகின்றன. அது தொடர்பான போராட்டங்களில் கலந்து கொள்பவர்களை சாதாரணமாக ஒரு குழுவாக சித்தரித்து மேற்கொள்ளப்பட்ட இந்த பிரச்சாரம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்பதை விட சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டியது. இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள அனுமதித்தால் இங்க அதாவது இந்த ஹேட் கிரைம்ஸ், ஹராஸ்மென்ட் என்பவற்றில் பல வகைகள் இருக்கின்றன. இதில் மதம் சார்ந்த அல்லது இனம் சார்ந்த அல்லது அவர்களுடைய தாங்கள் சார்ந்த பால் சார்ந்த, ஆண் பால் அல்லது பெண் பால் அல்லது தாங்கள் சார்ந்த மதம், அந்த பால் சார்ந்த அவ்வாறான விடயங்களை மையப்படுத்துவது இந்த ஹேட் கிரைம்ஸ் என்பதில் உள்ளடக்கப்பட்டாலும், இந்த ஹராஸ்மென்ட் என்கின்ற வதை செய்தல் என்பதற்கு கீழ் இது மேலும் செல்லும். அது மதம் தாண்டி ஸ்டாக்கிங், ஒருவரை பின்தொடர்வதோ அல்லது ஒரு குழுவை பின்தொடர்வதோ, அவ்வாறான பல விடயங்கள் இங்கே உள்ளடக்கப்படுகின்றன. இவை அனைத்துக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு செயல் வடிவமாக இதனை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இதனை அனுமதிக்க கூடாது. இது நிச்சயமாக இந்த ஒரு பல்லின கலாச்சார சூழலில் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த
பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பதை ஆராய்வதற்காக முஸ்லிம் இனத்தவர்கள் முற்படுவார்கள். அவர்கள் ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, பல நாட்டை சேர்ந்த இஸ்லாம் என்கின்ற மதத்தை பின்பற்றுகின்றவர்கள். அவ்வாறானவர்களிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி அவர்களை ஒரு சக்தியாக ஆடிதல்ல, அவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பாக அல்லது தங்களுக்கான மைய செயற்பாடாக பலவற்றை முன்னெடுக்கக்கூடிய செயற்பாடுகளை கூட இது தூண்டக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எனவே இதனை பொறுத்திருந்து கையாள வேண்டும் அமைதியாக. ஆனால் இந்த இரண்டாந்தர பிரஜையாக்குதல் அல்லது இஸ்ரேல் செய்கின்ற செயற்பாடுகள் அல்லது வலதுசாரிகள் கன்சர்வேட்டிவ் சார்ந்தவர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் போன்றவற்றின் மூலம் உலகின் போக்கை மாற்ற முயற்சிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி கனடாவில் ஆரம்பிக்கப்படுவதை யாருமே அனுமதிக்க கூடாது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல மனிதாபிமான குழுக்களை பயங்கரவாத குழுக்களாக அடையாளப்படுத்துவது, அவர்களை அந்த லேபலுக்கூடாக அணுக முற்படுவது என்பது மிக தவறான, கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அண்மைய நாட்களில் இந்த டொரண்டோ பல்கலைக்கழகத்தை வளாகத்தை சுற்றி மாணவர்களும் சரி மனிதாபிமான அமைப்புகளும் சரி இந்த தடை அவசியமானது, இல்லாவிட்டால் இந்த எதிர்ப்பு குரல் அவசியமானது என்று நினைத்த அனைவருமே அந்த இடத்தை முற்றுகையிட்டு அந்த வளாகங்களிலே பரவி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்றைய நாள்ல இங்கு நடமாடிய இந்த குறித்த வாகனம் என்பது கிட்டத்தட்ட அவர்கள் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்கிற கேள்வி எழுப்புகிற போது அவர்கள் சொல்லியிருந்த விஷயம், இந்த வீதிகள், பல்கலைக்கழக வளாகங்கள் இவை எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பதற்கு எதிரான கனேடியர்கள் என்ற அமைப்பு தான் இந்த விளம்பரங்களை தயாரித்துக் கொடுத்தது என அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அதே நேரம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள், ஹமாஸ் ஆதரவு குழுக்கள் வீதிகளை மறைக்கிற போது நீங்க கேள்வி கேட்கல, அது தவறு என்று சொல்லல, ஆனா எங்களை மட்டும் ஏன் சொல்லுகிறீர்கள் என்பது போல ஒரு அர்த்தமற்ற அல்லது வெறுக்கத்தக்க ஒரு கேள்வியை விடயத்தை கூட பதிவு செய்திருந்தார்கள். ஆக இது நாங்கள் நினைப்பது போல சமூக பாதுகாப்புக்கு நிறையவே அச்சுறுத்தலாக இருக்கும். குறிப்பாக இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக வெளியில நடமாடுகிற போது இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கு எதிராக பரப்புரை ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது சோசியல் செக்யூரிட்டி என்று சொல்லப்படுகிற மக்களினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்ற ஒன்றாகவும் இருக்கும். இதை கனேடியர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக கனேடியர்களின் தார்மீக உரிமைகளும் அவர்களுடைய கொள்கைகள் அல்லது அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்பவற்றிற்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரு செயற்பாடாக இது இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மாணாக்கர்களோ அல்லது பொதுமக்களோ அரசுகள் பல செய்வற்றைத்தான் செய்கின்றார்கள். அரசுகள் கண்டிக்கின்றன, அரசுகள் தாக்குதலை நிறுத்த சொல்கின்றன, அரசுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடர்கின்றன, அதற்கு அணிகளாக திகழ்கின்றன. எனவே அவ்வாறான ஒரு அணிதிரள்கள் தான் இப்பொழுது நடைபெறுகின்றது. கனேடியர்கள் என்பவர்கள் இங்கே குடியேறி கனேடிய பிரஜைகளாக வந்தவர்கள் கூட தங்களுடைய ஒரு கால பகுதிக்கு பிறகு தங்களையும் சுயமாக கனேடிய இந்த நீரோட்டத்தில் இணைத்து பயணிப்பது என்பது வளமையான விடயம். கனடா என்கின்ற தேசப்பற்றும் அவர்களுக்குரிய அந்த சுதந்திரங்களும் எந்த விதத்திலும் பலிக்கடா ஆக்கப்படுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அந்த வகையில் இது ஒரு மிலேச்சத்தனமான அல்லது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். இது அதாவது நிறவெறி கொண்ட கனேடியர்கள் என்கின்ற ஒரு குழு இருக்கின்றது என்பதை மறைமுகமாகத்தன்னும் வெளிக்காட்டுகின்ற தன்மையை பல இடங்களில் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அல்லது சில கட்சிகள் ஆரம்பிப்பதற்கு கூட அவ்வாறானவர்களின் தோற்றப்பாடுகள் இருந்திருக்கின்றன, அல்லது சில போராட்டங்களுக்கு கூட அவ்வாறானவர்களின் பின்னணி இருந்திருக்கின்றது என்பது கடந்த கால சாட்சியங்கள். எனவே இவ்வாறானவர்களுக்கு குறிப்பாக இந்த விடயத்தை எல்லாம் கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர், இவர் இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியில் இல்லை, ஆனால் முந்தைய ஒரு ஆதரவு புலமாக இருந்தவர், அவரெல்லாம் கண்டிக்க வேண்டும் நேரடியாக. இப்பொழுது குறிப்பிட்டீர்கள் என்றால் இந்த ஹமாஸை முன்னிலைப்படுத்தி மக்களை அழித்தல் என்பதில், அதாவது ஹமாஸ் அழிந்த பிறகுதான் நாங்கள் இந்த பலஸ்தீனிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதை அவர்கள் கூறுகின்ற பொழுது அங்கே உள்ள ராணுவ வீரர்கள் கூட அதனை நம்பவில்லை, ஹமாஸை அழிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை அழிப்பதானால் ஒட்டுமொத்த மக்களையும் அழிக்க வேண்டும். அவ்வாறான நிலைமை நடைபெறாது என்பதால் தான் இஸ்ரேலில் கூட இப்பொழுது நெத்தன்யாஹுவுக்கு எதிராக ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கின்ற போராட்டம். ராணுவத்தினர் கூறுகின்றார்கள், இவர் கூறுவது போல அங்கே ஹமாஸை அழிப்பது என்பது சாத்தியப்படாது என்று. அதனை ஹமாஸ் கூட நிரூபிக்கின்றது என்றால் பல தாக்குதல்களை சில தினங்களாக செய்து வருகின்றது. அவ்வாறாக நிலைமைகள் மாறுபடுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை மையப்படுத்தி இவர்களை அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்பதை பலஸ்தீன ஆதரவாளர்கள் என்று குறிப்பிட்டிருக்கலாம். இங்கே குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் பிரியா, இந்த விடயத்தில் இவர்கள் காவி சென்ற பொழுது இது என்ன யெமனா,
யமன் என்கின்றது பிரச்சனைக்குரிய ஹூத்திஸ் உள்ள நாடு, அல்லது ஈராக்கா, அல்லது சிரியாவா என்று 3 உதாரணத்தை காட்டுகின்றார்கள். அதாவது 3 கேள்வியை கேட்டு கனடா வேக்கப் என்று கூறுகின்றார்கள். ஏன் அவர்கள் கூறக்கூடாது இது துபாயா, சவுதி அரேபியாவா அல்லது டோஹாவா என்று பண்பட்ட அரபு தேசங்களை? ஏன் அதாவது மக்களுக்கு உடனடியாக ஒரு மறைமுக எதிர்த்தன்மையை விளைவிக்கின்ற சிரியா, ஈராக் மற்றும் யமன் ஆகிய தேசங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும்? எனவே இது நிச்சயமாக ஒரு இன எதிர்ப்பு, மத எதிர்ப்பு, வழி சார்ந்த போராட்டம். இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான குரல்களாக நாங்கள் கூட மாற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கூட ஒரு சிறுபான்மையினர் இவ்வாறான பாதிப்புகளை சந்தித்தவர்கள். எனவே இதனை 10ஓடு 11ஆக விட்டு செல்வதை தடுத்து கனேடியர்கள் நிச்சயமாக இந்த விவகாரத்தில் ஈடுபடுவார்கள் என்பதற்கான குரலாக இங்கே உள்ள தமிழ் அமைப்புகள் கூட கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறான விடயங்கள் தான் இந்த கனேடியர்களோடு இணைந்து நாங்களும் இப்பொழுது கனேடியர்கள் என்ற பாணியில் அதனை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு ஆதங்கமாக இருக்கு. நிச்சயமாக சுரேஷ் தர்மா, நீங்க சொன்னது போல இந்த விடயம் குறித்த செய்திகளை பார்க்கிற போது அல்லது நீங்கள் இதை விளக்கி சொல்லுகிற போது இதே மாதிரியான ஒரு நிலைமையை கடந்து வந்தவர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு இது புதிதல்ல. அதுவும் ஈழத்தவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக அல்லது அவைகள் மழுங்கடிக்கப்படுகிற போது எங்களுடைய உயிரையும் உரிமையும் காத்துக் கொள்வதற்காக மக்கள் திரண்டெழுந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் கடைசியிலே பயங்கரவாதிகள் என்கிற முத்திரை குத்தப்பட்டதும் அவர்கள் மேலே இந்த முத்திரை குத்துகிற அந்த லேபிளிங் என்பது எங்களுக்கு புதிதான ஒன்றல்ல. ஆக இங்கே நடக்கிற விடயங்களை ஈழத்திலே நடந்த அதே முத்திரை குத்தல்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது உங்களுக்கு புலப்படுவது என்ன? நிச்சயமாக இது எவ்வாறு கூறலாம் என்றால், தமிழர்களுடைய போராட்டத்தை அடக்குவதற்கான குரலாக இங்கே உள்ள பிரதான மீடியாக்கள், அதாவது ஒரு ஊடகங்கள், கன்சர்வேட்டிவ் சார்ந்த ஊடகங்கள் அல்லது கன்சர்வேட்டிவ் ஆதரவு தளம் சார்ந்த ஊடகங்கள், கட்சியை கூறவில்லை, அதாவது வலதுசாரி சார்ந்த ஊடகங்கள், அவர்கள் முயற்சிகளை எடுத்த பொழுது பெண்கள் விபச்சாரங்கள் செய்து பணம் அனுப்புகின்றார்கள் என்ற ரீதியில் கூட எடுத்தார்கள். அதற்கான ஒரு முனைப்பு போராட்டமாக அந்த பத்திரிகை அலுவலகத்தின் முன்னே மக்கள் திரண்டிருந்து போராட்டங்கள் நடத்திய பொழுதும், அல்லது ஒரு நிருபர் என்பவர் விலக்கி வாங்கப்பட்டவர் போல இந்த போராட்டம் சம்பந்தமான மறைமுகத்தன்மைகளை அல்லது உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பலவற்றை கனேடியர்களிடையே கொண்டு செல்வதற்காகவும் அதன் மூலம் ஒரு தடை என்கின்ற நிலைமையை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களாகவும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் கனேடிய தமிழர்கள் 2ஆம் தர பிரஜைகளாகவே நடத்தப்பட்டார்கள். ஒரு கட்சியால் அல்லது ஒரு கட்சி சார்ந்தவர்களால் அல்லது ஒரு பின்புலம் சார்ந்தவர்களால், வலதுசாரி சார்ந்தவர்களால் என்பதில் எந்தவித மறைமுகத்தை நாங்கள் பேண வேண்டியதில்லை. சந்திப்பதற்கே தயங்கிய தரப்புகளாக அல்லது தீண்டத்தகாதவர்களாக தமிழர்களை பார்த்தவர்களாக வலதுசாரிகள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த விவகாரத்தில் ஒரு அந்த நடுநிலை பேணுவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டவன் என்ற ரீதியில் சந்தித்த அனுபவங்கள் மிகவும் கசப்பானவை. 2ஆம் தர பிரஜைகளை விடவும் கேவலமாக தமிழர்களை பார்த்தவர்களாக கூட இருந்தார்கள். எனவே இப்பொழுது கனேடியர்கள் என்ற ஹூதாவில் கனேடியர்களுக்கான அமைப்புகள் இருக்கின்றன. அவர்கள் இப்பொழுது இந்த முஸ்லீம்களுக்கு அல்ல, அரபுகளுக்கு அல்ல, ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு அல்ல, மனிதாபிமானத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை தொடர்பாக தங்களது கண்டன குரல்களை தெரிவிக்க வேண்டும். அதே போல தனிப்பட்ட எங்களுடைய நேயர்கள் கூட தங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு நிறவெறி இனவெறி சேர்ந்த ஒரு தேசமாக மாறப்போகின்ற ஒரு செயற்பாட்டுக்காக பணத்தின் மீது நடக்கின்றவர்கள் செய்கின்ற ஒரு சிறு இன குழுமத்தால் செய்யப்படுகின்ற அல்லது அதீத மதப்பற்று கொண்டவர்களால் செய்யப்படுகின்ற ஒரு செயற்பாடாக பார்க்கப்படலாம். இப்பொழுது எடுத்தீர்களானால், இப்பொழுது யூதர்களை எடுத்தீர்களானால் அவர்களிலும் பெரும்பான்மையானவர்கள் போராட்டங்களுக்கு எதிரானவர்களாகவும் நெத்தன்யாஹுவுக்கு எதிரானவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் அதீத மத போக்கு கொண்டவர்களோ அல்லது ஆக்கிரமிப்பு தன்மை கொண்டவர்களோ அவ்வாறு இல்லை. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இப்பொழுது உதவுவதை நிறுத்தி தயங்கி இந்த விவகாரத்தில் பயணிப்பதற்கான காரணம், இது ஒரு இனப்படுகொலை என்று நிரூபிப்பதற்கான சாத்தியங்கள் அனைத்தையும் பெற்று பல நாடுகள் ஒன்றாக ஐக்கிய நாடுகள் அவையில் பயணிக்கின்ற காலம் இது. எனவே இந்த காலத்தில் இவ்வாறாக இன்னொரு இனத்திற்கு நடக்கின்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது அது சில வேளைகளில் தமிழர்களுக்கும் நடந்தது இனப்படுகொலை என்கின்ற விவகாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு பேருதவியாக அமையும் என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது.
நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இந்த நாட்டை அதிகம் பேர் விரும்புவதற்கு காரணமே அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் இருந்து குடிபெயர்ந்து வந்ததற்கு பிற்பாடு எப்பொழுது அவர்கள் கனேடியர்கள் ஆகிறார்களோ இல்லை கனடாவுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்த நாள் முதற்கொண்டே கனடா அவர்களை மாற்ற ஆரம்பித்திருக்கும். இந்த நாட்டிலே நிலவுகிற சமாதானமான சூழல், வன்முறையற்ற சூழல், எல்லா இன மதத்தவர்களையும் எங்களுடைய அயலவர்களாக மாத்திரமே பார்க்கிற அந்த மனநிலைதான் இந்த நாட்டினுடைய தனி அழகு, தனி சிறப்பு அப்படி என்று நினைக்கிறேன். ஆக இப்படி ஒரு இடர் அண்மை நாட்கள்ல கொஞ்சம் அதிகமாகவே கனடா முகம் கொடுக்க வேண்டிய ஒன்றாக மாறி இருக்கிறது. நிறைவாக இந்த மாதிரி ஒரு நிலையிலே கனடிய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று மக்களான நாங்கள் எதிர்பார்க்கிறோம்? நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது நிச்சயமாக அரசு இந்த விவகாரத்தில் தனது ஆணித்தனமான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். இது அரசியலுக்கும் வாக்கு வங்கிக்கும் அப்பாற்பட்ட மனித நேயம் சார்ந்த அல்லது மனிதர்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை. எனவே இந்த 3 நிலை அரசுகளும், மாகாண, மத்திய மற்றும் மாநகர அரசுகள் 3மே இந்த விவகாரத்தில் காத்திரமான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான கனதிகளை நாங்கள் தெரிந்தவர்கள் மூலம் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். ஆமா, நிச்சயமாக. மிக்க நன்றி. மிக காத்திரமாக இந்த சர்ச்சை தொடர்பாக அல்லது அநேகம் பேரினுடைய பேசு பொருளாக மாறியிருக்கிற இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய ஆழமான அறிவை கொண்டு அந்த விளக்கங்களை தந்தமைக்காக மீண்டும் மற்றொரு நேரத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.